காரைக்கால் அரசு மருத்துவமனையில் விபத்தில் தன் தம்பிக்கு 2 மணி நேரமாக சிகிச்சை அளிக்கவில்லை என கூறி சகோதரி கதரும் வீடியோ பார்ப்போரின் நெஞ்சை உலுக்குகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் சகாதேவன். விவரம். அதாவது காரைக்கால் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த காரைக்கால் அரசு மருத்துவமனையில தொடர்ச்சியா மருத்துவர்கள் பற்றாக்குறை, அதே போல அவசர சிகிச்சை பிரிவில் மருத்துவர் இருக்கிறது இல்லைன்ற ஒரு குற்றச்சாட்டானது தொடர்ந்தே இருந்துகிட்டு இருக்கு. குறிப்பா சொல்ல போனா மருத்துவர்கள் ஒரு அவசர சிகிச்சை, விபத்து போன்ற காரணங்களுக்காக போனா உடனடியா சிகிச்சை பார்க்க வரதுல அலட்சியம் காட்டுறாங்க அப்படின்ற ஒரு புகார் இருந்துகிட்டு இருந்தது. இந்த சூழ்நிலையில காரைக்காலை சேர்ந்த ஒரு பெண்மணி தன்னுடைய தம்பிக்கு விபத்து ஏற்பட்டு காதில் ரத்தம் வழிந்து அவசர கதியில காரைக்கால் அரசு மருத்துவமனையில சிகிச்சைக்காக சேர்த்திருக்கிறாங்க. இந்த நிலையில ஆனா அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்கள், செவிலியர்கள் மட்டுமே பார்த்த நிலையில மருத்துவர்கள் யாருமே அவருடைய தம்பியை உடனடியா சந்திச்சு எந்த மாதிரியான அடிபட்டிருக்கு அப்படின்ற மாதிரி எந்த விதமான சிகிச்சையும் அளிக்காதனால ஆத்திரமடைந்த அவருடைய சகோதரி ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 2 மணி நேரமாக காத்திருப்பதாகவும் மருத்துவர்கள் யாருமே இதுவரை பார்க்கவில்லை எனவும் கதறி எழுது அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோவானது பார்ப்போரின் நெஞ்சை கலங்கடிக்கிறது என்று சொல்லலாம். குறிப்பாக ஆக்ரோஷமாக பேசியிருக்கக்கூடிய அந்த சகோதரி இதுவரை எந்த விதமான மருத்துவரும் சரி, அங்க இருக்கக்கூடிய ஊழியர்களும் எதுவும் கண்டுகொள்ளவில்லை எனவும் உடனடியாக சிகிச்சை அளிக்க வேண்டும் அலட்சியம் காட்டினால் உரிய நடவடிக்கை எடுப்போம், மேல் அதிகாரிகளிடம் புகார் தெரிவிப்பேன் என்ற பல்வேறு கருத்துக்களை முன்வைத்து அவர் ஆக்ரோஷமாக பேசி ஒரு வீடியோ வெளியிட்டு கதறி எழுதி அந்த வீடியோவை சமூக வலைதளங்களில் தற்போது வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக சொல்ல போனால் அந்த வீடியோ வெளியிட்டிருப்பவர் அவருடைய கணவர் 108 ஆம்புலன்ஸ் வாகனத்தினுடைய ஓட்டுநராகவும் பணிபுரிந்து வருகிறார். தன்னுடைய கணவர் 108 வாகனத்தின் ஓட்டுநராக இருக்கிறார் என்றும், எனக்கே இந்த நிலைமை என்றால் மற்ற பொதுமக்களுக்கு எந்த மாதிரியான நிலைமை காரைக்கால் மருத்துவமனையில் ஏற்படும் என்ற ஒரு கேள்வியை முன்வைத்து அவர் கதறி அழுதிருக்கக்கூடிய அந்த காட்சிகளானது சமூக வலைதளங்களில் வெளியாக அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக இதில் தலையிட்டு சம்பந்தப்பட்ட மருத்துவர்கள் உடனடியாக சிகிச்சை அளிக்க முன்வராதவர்கள் யார் என்ற கோணத்தில் விசாரணை செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இந்த வீடியோவை பார்த்த சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சகாதேவன். நடுநாட்டுல இருந்து நான் 10 மணிக்கு வந்தேன். 10 மணி 2 மணி நேரம் நான் 11 மணிக்கு வந்தாங்க. 10 மணிக்கு இது வரைக்கும் எந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கலங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.